வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸில் என்ன நடக்குது அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை ஸ்டாக்ஸுக்கும் இண்டெக்ஸுக்கும் ஆப்ஷன்ஸுக்கும் இல்லைனா ஃபாரெக்ஸுக்கும் கோல்டுக்கும் இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குதா? இந்த சார்ட் ஒன்று ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுதா? இந்த நம்ம சொல்கிற மெத்தேடு எல்லாமே எல்லா சார்ட்டுக்கும் பொதுவான விஷயந்தான். யாரும் அந்த கேள்வியில் திரும்ப கேட்காதீங்கன்னு சொன்னால் கூட திரும்ப அதை கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக நான் எல்லா வீடியோலையும் நான் இல்லைங்க. அது நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனுங்கிற ஒரு கான்செப்ட் எல்லா சார்ட்லேயும் ஒரே இது தான். நீங்கள் அந்த சார்ட் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு ரிலையன்ஸ் கம்பெனி பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த சார்ட் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அது ரிலையன்ஸ் கம்பெனிங்கிறத நீங்கள் மறந்துடுங்க. வெறும் சார்ட்டை மட்டும் பாருங்கள் போதும். ஸோ வெளியூரில் என்ன நடந்தது, யூஎஸ் 100 என்ன நடந்தது, US 30 என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ அப்புறம் இந்த யூரோ ஜிபிபி, யூரோ யூஎஸ்டிலாம் என்ன நடந்ததுன்னு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பார்த்தோம். ஸோ அங்கே நடக்கிற விஷயமும் நம்ம ஊரில் பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அதனால் அதை விட்டுருங்க. இந்த ஸ்டாக்ஸுக்கும் அதுக்கும் ரெண்டுமே சிமிலராக இருக்கா, அங்கே சொல்கிறதெல்லாம் இங்கேயும் பொருந்துதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. அப்போ ஸ்டாக்ஸ் நீங்கள் கட்டாயம் அனலைஸ் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வீக்லியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ ரிலையன்ஸு, டாடா மோட்டார்ஸ் ரெண்டுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒருவேளை வீடியோ பெருசாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் ரிலையன்ஸோடு நிப்பாட்டிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம டாடா மோட்டார்ஸ் பார்க்கலாங்க. ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் அடுத்தடுத்து பார்த்துருவோம். அப்புறம் நம்மளுடைய நீண்ட நாள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஸ்டாக்ஸில் நீங்கள் ஒரு சார்ட்டு தானே பார்க்க சொல்கிறீங்க. அப்போது ஸ்டாக்ஸில் நான் ஒரே ஒரு ஸ்டாக்கு தான் பார்க்கணுமா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு ஸ்டாக்கு பார்த்தா போதுங்க, அதில் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க போதும். எதுக்கு ஊறுபட்ட இப்போ ஸ்டாக்ஸை பார்த்து எதில் என்ன ட்ரேட் எடுக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே ஒரு குழப்பமாகி இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னே அங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி இருக்கும். அப்போ அதையும் எடுக்க முடியாமல் இதுலேயும் நெகட்டிவ் வந்துக்கிட்டு இதை புக் பண்ணி அங்கே ஒரே குழப்பமாகிடும். அவருடைய மன ஆறுதலுக்காக ஒரு 5 ஸ்டாக் நீங்கள் பாருங்கன்னு அனுப்பிச்சேன். பட் ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் பார்க்கணுங்க போதும். ஒரு நல்ல ஸ்டாக்காக எடுத்துக்கோங்க. நிஃப்டியே மூவ் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டாக்ஸாக எடுத்துக்கோங்க. HDFC எடுத்துக்கோங்க, ICICI பேங்க்ஸ் எடுத்துக்கோங்க, ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க, ITC எடுத்துக்கலாம். ஸோ வெயிட்டேஜ் இருக்குது ஒரு ஸ்டாக்குக்கும். உடனே கமெண்ட்டில் இந்த ஸ்டாக்கு எவ்வளோ வெயிட்டேஜ்னு எனக்கு கேட்காதீங்க. எல்லாமே கூகுள் ஆண்டவர் தான். நானே ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன், ரிலையன்ஸுக்கு வெயிட்டேஜ் என்ன நிஃப்டியில் அப்படின்னா ஆண்டவர் பதில் சொல்லிடுவார். போன வருஷம் எவ்வளோ இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ இருந்தது, 10 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருவார். மோஸ்ட் ஆஃப் த கேள்வி நீங்கள் கேட்குறது சார்ட்டை விட்டு வெளியில் எதனா கேட்கணும் அப்படின்னா கூகுள் ஆண்டவர் தான். சரிங்களா? கேட்டால் உங்களுக்கு ரிப்ளை அது பாட்டுக்கு வந்துடும். சார்ட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத கூகுள் ஆண்டவர் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார், என்னென்னமோ சொல்லுவார். அதுக்கு மட்டும் நீங்கள் ட்ரேடர் சசியை ரெஃபர் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் கூகுள் ஆண்டவர்கிட்ட போயிடுறது நல்லது. அப்போது ரிலையன்ஸில் என்ன நடந்துட்டு இருக்குது, ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் வீக்லியில் சும்மா அப்படியே என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க இதை பார்த்தோன்னா சொல்லிடுவாங்க, என்ன அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு மார்க்கெட். இல்லையே, நடுவில் ஒரு தடவை ஃபால் ஆகிருக்கே, ஈரை பாருங்கள். கொரோனா அப்போது கண்ணாப்பின்னு கீழே வந்த மார்க்கெட்டு திரும்ப ரெக்கவர் ஆகிடுச்சு. ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது, ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகுது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல பாருங்கள், இங்கே கட் பண்ணல, இங்கே கட் பண்ணல, இங்கே கட் பண்ணல, இங்கே ஈக்குவலாக மறுபடியும் மேலே போய் ஒரு புது ஹை, திரும்ப ஒரு புல் பேக்கு, ஒரு புது ஹை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ சின்னதாக வச்சு உங்களை காட்டுறேன். 2017 காட்டுறேன் பாருங்கள். 2010 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் 200 300 அந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தது. 2017 கூட 400 தான். கொரோனா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 800
இப்போது 3000 ரூபா ரிலையன்ஸ் ஸ்டாக். இன்னும் ஏறும். அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட தெரியல. ஒரு புல் பேக் வருது, மேலே போகுது, புல் பேக் வருது, மேலே போகுது. இன்வெஸ்டர்ஸு இப்போ ரொம்ப ஒரு தடவை இன்றைக்கி வந்து ட்ரேடு வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு ஒரு அடுத்த மாதம் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை தான் நீங்கள் கவனிக்கணும். லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. ரிலையன்ஸ் வந்து பிரச்சனை ஆகிடுச்சு, அது வந்து இப்போ பெரிய ஃபால் ஆகிடுச்சு ரிலையன்ஸு. ஆமாங்க, பெரிய ஃபால் ஆகிருக்குது. ஏன் இருக்குது? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு வருது, அவன் பாடு சிவனேன்னு அந்த இடத்துக்கு போகிறான், அங்கேருந்து கீழே வர்றான். அந்த இது வந்து கிடைக்கல, இந்த இது கிடைக்கல, பிஸ்னஸ் ட்ராப் ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, எல்லா நியூஸும் வரும். ஆனால் நீங்கள் சார்ட்டை மட்டுமே பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதையும் பார்க்க வேணாம், வேறு எந்த நியூஸையும் நீங்கள் கேட்கவே வேணாம். என்ன பண்ணால் 2021 இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறான். இப்போ என்ன வருஷம்? 2024. 21 அக்டோபர்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 2024 ஜான்வரி வரைக்கும், இல்லை 23 டிசம்பர் கடைசி வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கேன். பார்த்தீங்களா? 2000க்கு வரான், 2500 போகிறான், 2000க்கு வரான், 2500 போகிறான். இதே தான் பண்ணிட்டு இருந்தான். அப் ட்ரெண்டில் தான் போகிறான். அப் ட்ரெண்டில் போகிறாங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த அடுத்த லோக்கு கிட்ட வரும்போது, அடுத்த சப்போர்ட்டு கிட்ட வரும்போது பை பண்ணி ட்ரை பண்ணணும். ஏன் செல் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். செல்லும் பண்ணலாம், தப்பே இல்லை. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல் பண்ணுங்கள், அதை தாண்டி மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. இங்கே கூட பாருங்கள், இந்த லெவலில் வந்தது பாருங்கள், வந்தான் விக்கு மேலே போச்சு, பாடி கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ கீழே என்ன நடந்துருக்குது? இந்த லெவலு எக்ஸாக்டாக வந்து தொட்டிருக்கானா? சரி, அதுக்கும் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்கு பாருங்க, எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்க. அப்புறம் நம்ம யூஸ்வலாக பார்க்குற விஷயம் ஹையர் ஹை ஹையர் லோ தெரியுதா? கீழே வந்து புல் பேக், கீழே வந்து புல் பேக், கீழே வந்து புல் பேக் போகும்போது ப்ரீவியஸ் ஹையும் தாண்டி மேலே போனால், பட் ஆனால் திரும்ப வந்து கீழே வந்துட்டான். இதெல்லாம் நடக்கும். இதுக்கு தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ கண்மூடித்தனமாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. இந்த மாதிரி வந்து கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் எடுக்கணும்னோ, திரும்பவும் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா என்ட்ரி அட் எக்ஸிட். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமுங்கிறத மறந்துடுங்க. டைம் ஃப்ரேம் எதுவுமே ஞாபகம் வச்சுக்காதீங்க. சும்மா ஜென்ரல் ஐடியாக்காக உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி மல்டி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். உடனே கேள்விகள் வந்து, அப்போ நான் வீக்லியில் தான் பார்க்கணுமா, 5 மினிட்ஸில் பார்க்க சொன்னீங்க, இப்போ வந்து வீக்லியில் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டு. நான் என்னத்தை சொல்ல, நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் அப்படியே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹை பண்ணுவான், அடுத்து ஹை பண்ணுவான், அடுத்து ஹை பண்ணுவான், அடுத்து ஹை பண்ண முடியல அப்படின்னா கீழே வருவான். ஒன்று கன்சால்டேட் பண்ணுவான், இல்லைன்னா ட்ரெண்ட் ஆவான். இந்த 2 விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். கன்சால்டேட் பண்ணுவான், இல்லை ட்ரெண்டு பண்ணுவான், கன்சால்டேட் பண்ணுவான், ட்ரெண்டு பண்ணுவான். அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது? இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 2 சார்ட்டில் நடக்குது, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. HDFC பேங்க் ஒன்று, இன்னொன்று அடிக்கடி நம்ம பார்ப்போமே கோல்டு சார்ட் மாதிரியே இல்லை, திரும்ப மேலே கீழே போயிட்டு ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து இங்கிருந்தே பிரேக் ஆகி கோல்டு வந்து மேலே போயிருக்கோம். இது இன்னொரு தடவை லைட்டாக கீழே வந்து மேலே போகிற மாதிரி மேலே போகிறோம். இந்த இடத்துல ஒரு சேனல் பேட்டர்ன் வந்திருக்கும், சேனல்லேருந்து பிரேக் ஆகி மேலே போச்சு, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு கோல்டு. அதே மாதிரி ரிலையன்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா உங்களுக்கு? இப்படி தான் ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும். நிறையா சார்ட்டு எதுக்கு பார்க்குறோன்னா இப்படி தான், அந்த மாதிரி நடந்திருக்குல்ல, அப்போ இதுலேயும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கணும். அப்போ இது என்ன பண்ணியிருக்கு? ஒரே புல்லிஷ் கேண்டில், நடுவில் குரூப்பில் டூப்பு, ரெட் கேண்டில். அப்போ என்ன எதிர்பார்க்கலாம்? ப்ரைஸு இந்த ரேஞ்சிலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? லோ வந்தான், மேலே போனால் போக முடியல, திரும்ப கீழே வரும்போது இன்னொரு புது லோ வச்சுட்டான். இப்போ வந்து மேலே போவான் கண்டிப்பாக.
திரும்பவும் கீழே வரும்போது இந்த லெவல்லையே பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான் அப்படின்னா திரும்ப அப்படியே மேலே வர ஆரம்பிச்சோன்னா இன்னும் மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான். அப்போ உடனே அடுத்து வந்து என்ன பண்ணணும், இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு கோடு, சும்மா ஒரு குத்து மதிப்பாக ஒரு கோடு, ஐதர் இங்கிருந்தே இப்படி போயிடலாம், இல்லைனா இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படியும் போகலாம். ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து புல் பேக் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த ஹைக்கு மேலே போனால் தான் மேலே வந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகும், அது வரைக்கும் இந்த இடத்துல அரைக்க தான் செய்வான் அப்படிங்கிற மெசேஜை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த டைம் ஃப்ரேமுக்கு போயிட வேண்டியதான். ஸோ டெய்லி நீங்கள் இந்த ஒரு சார்ட் பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை, உங்களுக்கு நல்ல பை ஹார்ட்டாக வந்து தெரியும். அதனால தான் ஒரே சார்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ரிலையன்ஸில் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். வீக்லியில் ஒரு புல் பேக் வந்துகிட்டு இருக்குது, திரும்பவும் வந்து மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸ். மேலே உருப்படியாக போகலை அப்படின்னா திரும்பவும் வந்து மேலேருந்து கீழே விழும், திரும்பவும் வந்து புது லோ வந்து வைப்பான். சரி, அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துருங்க. வீக்லியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரியுது பார்த்தீங்களா, என்னாச்சு, மேலே ட்ரெண்ட் ஆகி போகுது ப்ரைஸு. அதாவது ஈக்குவல் லெவல் ப்ரீவியஸாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னாலே ட்ரெண்ட் லைனை போட்டுற வேண்டியதான். அப்போ என்ன பண்ணுச்சு, நெக்ஸ்ட் டைமும் வந்து இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிருது பாருங்கள். அப்போ மார்க்கெட்டு மேலே ட்ரெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு வந்தால் ரிஜெக்ட் ஆக மாட்டான். ப்ரீவியஸ் ஐ நீங்கள் தானே செல் பண்ண சொன்னீங்க, நான் செல் பண்ணி ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி போயிடுச்சு. பாடத்தை கவனிக்கணும். அப்போ கீழே என்ன நடந்துகிட்டு இருக்குது, கீழேயும் வந்துட்டு இந்த ஃபால் ஆனதுக்கப்புறம் மேலே போய் கீழே வரும்போது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுட்டான், கீழே கொஞ்சம் வந்துட்டான். கீழே கொஞ்சம் வந்தவன் மேலே போயிட்டு திரும்பவும் வந்து கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், இன்னும் கூட கொஞ்சம் கீழே போயிடுறான். அப்போது கீழேயும் ட்ரெண்ட் ஆகுது, மேலேயும் ட்ரெண்ட் ஆகுது. இது வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னை இங்கேருந்து ஒரு வேளை கீழேயே வந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக கீழே பிரேக் ஆகி போயிடுவான். நிறைய தடவை பார்த்துருக்கேன்னா, ஆமாம் பிரேக் ஆனது, அதனால் சொல்கிறேன். ஆனால் ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து திரும்பவும் வந்து ரிவர்சல் ஆகி மேலே போக ஆரம்பிச்சேன்னா மேலே பிரேக் ஆகிடுவான். இந்த சேனலை அடிக்கடி இந்த பேட்டர்னை அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, 500 தடவை 1000 தடவை வேறு 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 சார்ட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் கூட நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து போன உடனே எப்படி வந்து மேலே போகிறான், எப்படி கீழே வர்றாங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அடிக்கடி என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நன்றி வணக்கம்னு சொல்கிற வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம், நான் இப்போ இந்த சார்ட் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீனை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. 10,000 பேரும் சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 100 பேர்னாச்சும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஹை கீழே வந்தான், கீழே இந்த லோவுக்கு வர முடியல, மேலே போனால் கீழே, மேலே போனால் கீழே, மேலே போனால் இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போனால், ட்ரெண்ட் லைன் கிட்டே போனால், அங்கேருந்து ஒரே அடியாக கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஐயை டச் பண்ண முடியாமலே அப்படி கீழே வந்தான். கீழே இந்த லோவுக்கு கிட்ட வந்து கொஞ்சம் அப்படி ரிவர்சல் ஆகிற மாதிரி போனான், ஆனால் ப்ரீவியஸ் ஐக்கு போக முடியல. அங்கேருந்து என்ன பண்ணான், திரும்ப வந்து இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு, திரும்பவும் என்ன பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் மேலேயே போயிட்டான். திரும்பவும் என்ன பண்ணியிருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக கீழேயும் வந்திருக்கிறான். இதை இன்னும் கூட சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த லோயர் லோ அது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். நம்ம போன வீடியோவில் வந்து பேசினோம் பார்த்தீங்களா, நம்ம கிணத்துல வந்து இந்த மாதிரி படிக்கட்டு வந்து வச்சுருப்பாங்க. இந்த படிக்கட்டு தாண்டி போவோம். சில இது தாண்டுற மாதிரி இருக்கும், சில இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், தவழ்ந்து போகிற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்கிறேன். இல்லைன்னா குதிச்சிட்றா அப்படின்ட்டு மேலேருந்து ஒரே குதியாக குதிச்சிடலாம், அதுவும் நடக்கும். ஒரே கேண்டில் கீழே வந்துடுவான். இல்லைனா இந்த மாதிரி படிக்கட்டில் பொறுமையாக இறங்கி வருவான். இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண உடனே
இந்த மாதிரி தான் வர்றான்னு ஐடென்டிஃபை பண்ண உடனே நீங்கள் தைரியமாக பண்ண வேண்டிய ஒரே விஷயம் புல் பேக் வரும்போது செல் பண்ணுறது தான். புல் பேக் வரும்போது நீங்கள் செல் பண்ணினீங்கன்னா அவன் எப்படியும் கொஞ்சம் மேலே வந்தால் கூட, இது ஒரு ஹைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹை கிட்ட இங்கே நீங்கள் செல் எடுத்துட்டீங்க, மேலே போனால் க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த நீண்ட நாள் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா, 6 மாதம் கழிச்சு கூட நான் ப்ராஃபிட் வந்தோன்னா க்ளோஸ் பண்ணிப்பேன்ப்பா, ஐ எம் அன் இன்வெஸ்டர் யூனோ அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறீங்கள, ட்ரேடர் இல்லை, இன்வெஸ்டர். போட்டுட்டு பணத்தை தூக்கி இதில் ஒரு 1,00,000 ரூபாய் வந்து இப்போ இது வந்து ஷேரை வந்து வாங்கிட்டு கம்முன்னு பார்த்துட்டு இருப்பேன், லாபம் வரும்போது புக் பண்ணிப்பேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது சொல்கிறேன். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும். அஸ் எ ட்ரேடர், அதாவது டெய்லியும் வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணுற ட்ரேடருக்கோ இல்லை ஸ்கேல்பருக்கோ தான் இது பிரச்சனை. அன்னன்னைக்கு எடுத்து அன்னன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஒரே ஜாலி தான், கொண்டாட்டம் தான். இதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வா 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 வான்னு மேலே வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து கீழே வந்து ஒரு புல் பேக் வரும்போது செல் பண்ணிடுவீங்க. செல் பண்ணி விட்டுருவீங்க, ஏன்னா அவன் தான் கீழே தான் போயிட்டு தானே இருக்கிறான். அப்போ இந்த பேட்டர்னை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே வராமல் ரிவர்ஸில் எங்கேயாச்சும் ஆகிட்டு ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சோன்னா அதோட க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா, புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம யூரோ யூஎஸ்டி பார்த்தோம், யூரோ ஜிபிபி பார்த்தோம், US 100 பார்த்தோம், அங்கேயும் இதே தான் பார்த்தோம். இப்போ அது வந்து ஃபாரெக்ஸ் சார்ட்டு, வெளிநாட்டு சார்ட்டு, யூஎஸோடைய சார்ட்ஸு, அதுக்கும் இந்தியன் சார்ட்ஸுக்கும் வேறு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஏதாவது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? இது நீங்கள் ரிலையன்ஸ்னு பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஞாபகமே இருக்கும், இல்லைனா அதுவும் இருக்காது. என்ன டைம் ஃப்ரேமு, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இது நடக்குது. வீக்லியில் நடக்குது, மந்த்லியில் நடக்குது, டெய்லியில் நடக்குது, 1 மினிட்டில் நடக்குது, 5 மினிட்ஸ்லேயும் நடக்குது. சில டைம் இந்த மாதிரி எனக்கு என்ன அப்படின்னு ஒரே இதுவாக போகிற மாதிரி இருக்கும், சில டைம் இந்த மாதிரி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கிளியராக வருவான், ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கீழே வர்றான், ஸ்டெப்பாக மேலே போகிறான். ஆனால் இதெல்லாம் புரிகிற வரைக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா விதவிதமாக வந்து என்னென்னமோ இண்டிகேட்டர்லாம் நான் வந்து படித்து இது சூப்பராக வேலை செய்யுது, மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே இந்த இண்டிகேட்டரை வச்சு நான் பார்த்துருவோண்டா அப்படின்ட்டு தான் இருப்பேன் நான். ஆனால் வேலை செய்யாது. ஒரு கட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே ட்ராக்கே மாறி போச்சு. தொடர்ந்து பண்ணுறாங்க, நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வந்து இது நீங்கள் கவனிக்கிறதே இல்லை, எப்படி நான் இவ்வளோ வருஷமாக இதை கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு நானே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன் இதை கவனிக்காமல் விட்டோம், எந்த இடத்துல மிஸ் பண்ணோம்? ஆனால் இப்போது தெரிஞ்சதுக்கப்புறமா ஈஸியாக இருக்குது, என்னடா இது இவ்வளோதானா. அதனால தான் சரி, நான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, இதை வந்து ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம், டெவலப் ஆகிறவங்க டெவலப் ஆகிக்கிட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இந்த சேனலே ஆரம்பிச்சு. நிறைய பேர் கற்றுக்கிட்டு வர்றீங்க, நிறைய பேர் வந்துட்டு இந்த மெத்தட் வேலை செய்யுமா அப்படின்னு இன்னும் சந்தேகப்பட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. இது வந்து மெத்தடே இல்லைங்க, இதுதான் நடக்குது, இதுதான் சப்போர்ட்டு, இதுதான் ரெசிஸ்டன்ஸு, இப்படி தான் மார்க்கெட்டை வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இங்கே வரும்போதெல்லாம் கீழே வந்துருக்குறான் பாருங்கள், இங்கே வரும்போதெல்லாம் கீழே வந்துருக்குறான். எந்த சார்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த எப்படி என்னமோ ஒரு இசிஜியா, இசிஜியில் தான் இந்த மாதிரி லைன் சார்ட் வருமோ, இந்த மாதிரி லைன் சார்ட் வரும்ல, அந்த சார்ட்டை கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் தேடுவேன். அந்த மாதிரி ஆகிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா அவ்வளோதான். மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு நீங்கள் ஓரளவுக்கு அந்த 80% வின்னிங் ரேட்டோடு நீங்கள் வந்து 100% யாராலையுமே முடியாது, 80% வின்னிங் ரேட்டோடு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி வாங்க நம்ம அடுத்த டைம் ஃப்ரேமுக்கு போவோம். அடுத்த டைம் ஃப்ரேமு என்னென்னமோ வரைஞ்சி வச்சுருக்கேனே, அதான் இந்த டெய்லியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னு. அந்த எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் இதுலேயும் உங்களுக்கு வந்து அதே தான், அதே எடுத்து பார்க்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக தெரியும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக தெரியும். மேலே போகுது புல் பேக்கு, மேலே போகுது புல் பேக்கு, மேலே போகுது புல் பேக்கு, மேலேயே போயிடுச்சு.
அப்போ மேலே ஏதோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கு, சப்போர்ட்டுன்னு கீழே மார்க் பண்ணியிருக்கு. ஓகே, ரைட், டன். சரி, ஓகே. லேட்டஸ்ட்டாக என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்க. லேட்டஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு? ஹை பண்ணியிருக்கான், இன்னொரு ஹை பண்ணியிருக்கான், இன்னொரு ஹை பண்ணியிருக்கான், இன்னொரு ஹை பண்ணியிருக்கான், இன்னொரு ஹை பண்ணியிருக்கான். அப்போ இதெல்லாம் எப்படி ட்ரேட் எடுக்கலாம்? பையை மட்டும் எடுத்திங்கன்னா சிவனேன்னு வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பை தான், மேலே அவன் போகிற வரைக்கும் பை தான். இந்த லெவலுக்கு வர்றானா, இந்த லெவல்லையே அப்படியே நின்றுட்டான் பாருங்கள், ஏமாற்றிட்டான். கீழே போகிற மாதிரி ஏமாற்றி திரும்ப வந்து மேலே போய் ஒரு நியூ ஹை வச்சான். அதுக்கப்புறம் இந்த தடவை கீழே வரும்போது தான் கீழே பிரேக் ஆகி வந்தான். இந்த சேனலுடைய சோர்ஸுக்கே வந்துட்டான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி எங்கேயாவது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஒரு சேனல் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பிரேக் ஆன உடனே அவன் பண்ணுற முதல் வேலை அந்த சோர்ஸ் எங்கே இருக்கோ அந்த சோர்ஸ் கிட்டவே வந்துடுவான். சோர்ஸுக்கு அப்புறம் வந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஹோல்டு பண்ண தேவையில்லை. ஒரு வேளை அதுக்கு கீழேயும் போயிட்டு கீழே லோயர் லோ பண்ணிகிட்டே போகிறான்னா நீங்கள் அது உங்களுடைய சௌரியம். பட் ஆனால் இதுதான் டார்கெட், இவ்வளோ தான் வருவான். ஆனால் இந்த ட்ரேடு எங்கே எடுக்கணும்? இங்கே எடுக்கணும் தைரியமாக. இங்கேருந்தே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. செல் பண்ணால் இங்கே வர்றான், பை பண்ணால் இங்கே போகிறான். அப்போ இங்கே வரும்போது நீங்கள் செல் பண்ணி பார்த்துடலாம். மேலேருந்து கீழே வந்தான், மேலே போனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, கீழே வந்தான் மேலே போய் புல் பேக்கு ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, கீழே வந்தான் மேலே போனால் கீழே வரல, சோர்ஸுக்கு வந்தோடனே கீழே வரல பாருங்கள். வராமல் இந்த தடவை புது ஹை வச்சான், இன்னொரு புது ஹை வச்சான். இது வச்சான், இது பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது வந்து அடேடே இவ்வளோதானா ட்ரேடிங்கு, இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண மாதிரியே வந்து நீங்களும் பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போது. பட் ஆனால் பை ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து தெரிய வரும். ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ஒன்றுமே புரியாது. சும்மா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன், சும்மா பாருங்கள், என்னன்னே ஒன்றும் வந்து தெரியாது. நீங்கள் எதுவுமே வரையாமல் எதுவும் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னன்னே உங்களுக்கு வந்து தெரியாது. உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா வரைஞ்சி பார்த்துருங்க. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துக்கு வந்தாலே வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே போயிடுறான். வந்தாலே போகிறான், வந்தாலே வந்து கீழே போகிறான். ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணி கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்குதான். இது ஏதோ ஃபேக்காக வந்து நடந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்னைக்கு நடந்துருக்குது? ஃப்ரைடே இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சா? ஃபால் ஆகி ரெக்கவரும் ஆகிருக்கு. என்னென்னு லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். அப்போ இங்கே நம்ம எப்படி வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தோமோ, இங்கே வந்து பொறுமையாக லோயர் அப்படி இந்த ஹைக்கு போக முடியாமல் அப்படியே கீழே வர்றான் பார்த்தீங்களா. ரொம்ப மார்ஜினலாக தான் வர்றான், ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர், பையிங் ப்ரெஷர். மறந்துடாதீங்க, வீக்லியில் நல்லா புல்லிஷாக தான் இருக்குது மார்க்கெட். நல்லா போயிட்டே இருக்கான், 2010லேருந்து போயிட்டு இருக்கான். அடுத்த டைம் ஃப்ரேம் போவோமா? அடுத்த டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இது என்ன நடந்திருக்கு? சாட்டர்டே, அதான் ஏதோ ஃபேக்காக வந்து இது வந்து பிரிண்ட் ஆகிருக்குது, நாளைக்கு சரியாயிடும். என்ன நடந்துகிட்டு இருக்குது? 1 ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது வந்து ப்ரைஸ் வந்து எப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும் கீழே போகிறான், எப்போ வந்தாலும் கீழே போகிறான், எப்போ வந்தாலும் கீழே போகிறான், எப்போ வந்தாலும் கீழே போகிறான். எப்படி வரான், எப்படி போகிறான்? இப்படி கீழே வந்துட்டு திரும்ப அதே லெவலுக்கு வர ட்ரை பண்ணுறான். புதுசாக ஒரு லோ, திரும்ப மேலே வந்துட்டு புதுசாக ஒரு லோ வைக்காமல் அதே லோவிலேயே இருக்கிறான் பாருங்க. இங்கே சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இடத்துக்குலாம் வரும்போதெல்லாம் மேலே போகிறான், அந்த இடத்துக்கு போனான்னு கீழே வந்துடுறான். எத்தனை நாளாக பண்ணியிருக்கிறான்னு செக் பண்ணிடுவோமா? முப்பத்தஞ்சு நாளாக பண்ணுறான். 35 நாளில் எப்படியா இருந்தாலும் ஒரு 26, 27 நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்கும். அப்போ அவ்வளோ நாளும் இதான் பண்ணியிருக்கான் ரிலையன்ஸு. காத்திருந்து நம்ம ட்ரேடு மட்டும் எடுத்தோன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண வேணும். சும்மா பொறுமையாக இருந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வரும்போது, இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது ட்ரேட் எடுத்துடலாம். பொறுமையாக இந்த மாதிரி வந்துட்டு கீழே இப்படி வந்துருக்கிறான் பாருங்கள், பொறுமையாக வந்துருக்கிறான். இங்கேயும் பாருங்கள், பொறுமையாக அப்படியே வந்துருக்கிறான். இங்கே பொறுமையாக மேலே போயிருக்கிறான். கோடு போட்டோன்னா உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஓரளவுக்கு 1 மாதம் 2 மாதம் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
பட் ஆனால் இங்கே வித்தியாசத்துக்குலாம் ஒன்றுமே இல்லை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு மறுபடியும் புதுசாக பார்க்குறவங்க குழம்பி ஒரு மெசேஜில் வந்துட்டு இது எப்படி நான் வந்து என்ட்ரு ஆகணும், ட்ரேடு எப்படி மாற்றணும் இதை அப்படின்னு வந்து கேட்காதீங்க. என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கிறேன், அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. அட்லீஸ்ட் பிகினர்ஸ் கைட் டு ட்ரேடிங் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே பார்த்துருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே அதுலேயே தீர்ந்துடும். அது போக எதனா சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. சார்ட்டை விட்டுட்டு வெளியில் எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்ன பிளாட்ஃபார்மு, என்ன ஆப்பு, இது எப்படி ஓப்பன் பண்ணணும், ட்ரேடிங் வியூனா என்ன, ஜீரோதாவில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எல்லாமே கூகுள் ஆண்டவர் பார்த்துப்பார். நீங்கள் அங்கே போய் கேட்டுருங்க. சார்ட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டுங்க. அப்புறம் சில பேர் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்களே கவலைப்படல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அப்பா யாருமே கவலைப்படல. ஏன்னா இது வரைக்கும் சின்னதுலேருந்து நான் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து சொல்கிறேன், காலேஜ்லேருந்து வெளியே அந்த முடிச்சுட்டு வெளியே கால் எடுத்து வைப்போமே அதுலேருந்தே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பாவும் கேட்டதில்லை, எங்கள் அம்மாவும் கேட்டதில்லை என்ன பண்ணுற அப்படின்னு. ஏன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும் நம்பிக்கையாக நான் கரெக்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு. பெட் பண்ணிலாம் வந்து பேசியிருக்கிறோம். நான் இது மாதிரி ஒயின் ஷாப்பில் பார்த்தேன் உங்கள் பையனை, பாரில் பார்த்தேன், நீ போய் அப்பாக்கிட்ட சொல்லு, என்ன சொல்லு, அப்படியாப்பா சரின்ட்டுருவார் அப்பா. வேறு எதுவுமே சொல்ல மாட்டார், என்கிட்டவும் கேட்க மாட்டார். நான் குடிக்கவே மாட்டேன், வேறு எந்த பழக்கமும் கிடையாது. அது சொல்கிறேன், ஒரு நம்பிக்கைக்காக சொல்கிறேன். அவங்கெல்லாம் என்னை பற்றி கவலைப்படல, யாருனே தெரியாத நீங்களாம் கவலைப்படும் போது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, வார்த்தையில். ஏன்னா நான் இதில் ப்ராஃபிட் பண்ணுறேனா இல்லையா அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. அந்த கவலையை நீங்கள் விட்டுருங்க, அது நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் நான் சொல்லித்தர கான்செப்ட் வந்து புரிஞ்சுது அப்படின்னா முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பாருங்கள். புரியல, இது மேலே நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. டாபிக் மாதிரி எங்கேயோ போயிட்டனோ, சரி ஓகே நம்ம ரிலையன்ஸே பார்த்துருவோம். ரிலையன்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம வேறு எதனா டிஸ்கஸ் பண்ணலாம். லேட்டஸ்ட்டாக இந்த லெவல், ஸோ இந்த லெவலுக்கு வந்தால் ரிஜெக்ட் ஆகணும். ஆனால் அந்த லெவலுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு தடவை கீழே போச்சு, போக முடியல. அடுத்த தடவை கீழே வந்தது, இந்த லெவலுக்கே வர முடியல. அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, வேறு உங்களுக்கு என்ன தெரியணும்? ஜஸ்ட் லைக் தட், இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் வருது? 4 ஹவரில் பாட்டோமோ? ஆமாம், 4 ஹவரில் பாட்டோம்னு நினைக்கிறேன். 1 ஹவரில் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? மேலே ட்ரெண்ட் லைன் கிட்ட போகுது, ரிஜெக்ட் ஆகுது, ட்ரெண்ட் லைன் கிட்ட போகுது, ரிஜெக்ட் ஆகுது, ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், சிறுகு மேலே போயிட்டே இருக்கிறான் பாருங்கள். இதில் நீங்கள் செல் பண்ணியும் ப்ராஃபிட் பண்ணலாம், பை பண்ணியும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் செல் பண்ணினீங்கன்னா திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய. பை பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்தால் கூட நீங்கள் ஜாலியாக வந்து இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸ்டாக்கில் அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ப்ளஸ் நீங்கள் கேஷில் போயிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் அது என்னமோ சொல்லுவாங்களே, எக்ஸ்ட்ராவாக நம்ம இருக்கிற பணத்தை விட 10% தருவாங்க, லீவரேஜ். அந்த லீவரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பிரச்சனையாகும். ஸ்டாக்கில் ஒன்ஸ் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்டர் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அப்புறம் இந்த ஹையர் ஹையர் லோ ட்ரெண்டு வந்து எப்படி போயிட்டு இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸில் சில பேர்த்துக்கு வந்து சந்தேகம் நிறையா இருக்குது. என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டாக்கில் போய்ட்டு நான் வந்து டெய்லியும் ட்ரேட் பண்ணி என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? எப்போவுமே ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 1 நாள் 2 நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரேடை எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன், என்னால் வந்து ட்ரேடு வந்து எடுத்து சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, லீவரேஜ்லாம் யூஸ் பண்ணி தான் என்னால் பண்ண முடியும், எனக்கு அவ்வளோ வந்துட்டு கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ரொம்ப பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணியிருந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
ப்ரீவியஸ் ஹை அன்னைக்கு ஹை இது, கீழே போன மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டேஸ் லோ வரைக்கும் இருக்குது. ப்ரீவியஸ் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டே கீழே வந்த மார்க்கெட்டை மேலே போய் திரும்ப அதே லெவலுக்கு வந்து மார்க்கெட்டை முடிச்சிருக்கிறான். ஆனால் அடுத்த நாள் ஓப்பனை வந்து இந்த ஹையும் பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டான். இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா மேலே போகிற மாதிரி காமிச்சான். பட் ஆனால் எப்போவுமே வந்து கீழே வரும்போது மார்க்கெட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் மேலே போகும்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் மேலே போகும், பிரேக் பண்ணலன்னா மேலே போகாது. அப்போது அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அன்னைக்கு வந்துட்டு கீழே வந்தது. ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கும் கொஞ்சம் கீழே போகிற மாதிரி திரும்ப ரெக்கவர் ஆகிட்டு அதே லெவலுக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே மேலே போன மார்க்கெட்டு இந்த லெவலுக்கும் மேலே போயிடுச்சு பாருங்கள். இந்த லெவலுக்கும் மேலே போய் கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வைக்கிற மாதிரி காமிச்சான். பட் ஆனால் ஒரே அடியாக வந்து கீழே விழுந்துட்டான் பாருங்கள். இந்த லெவலுக்கும் கொஞ்சம் கீழே வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பராக என்ட்ரி கிடைக்கல. ஒருவேளை நீங்கள் வந்து இதை வந்து என்ட்ரி டு எக்ஸிட்டுன்னு இந்த ஹையில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சு பார்த்தீங்களா எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எக்ஸிட் பண்ணோன்னு என்னாச்சு, கீழே வந்துருச்சு. இது வந்து என்ட்ரி டு எக்ஸிட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கல. ஹிட் அண்ட் ரன்னுங்கிற முறையில் மேலே போய் தொட்டோன்னே வந்து கீழே படன்னு கீழே வந்துட்டான். அப்போ சான்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் இங்கே சான்ஸ் கிடச்சிருக்கு. மேலேருந்து கீழே வந்தான், மேலே போனால் கீழே வந்து மேலே போய் ப்ரீவியஸ் இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது கீழே வர முடியல. இங்கே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பை பண்ணிடலாம், இல்லைனா இந்த ஃபெயில்டு லோலையே பை பண்ணியிருந்துடலாம். ஃபெயில்டு லோவில் நீங்கள் பை எடுத்துருந்தீங்கன்னா அடுத்து குரூப்பில் டூப்பு வந்து இங்கே தான் இருக்கிறாப்புல. அந்த இடத்துக்கு வந்தோன்னா மார்க்கெட்டை வந்து ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அந்த இடத்துலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்னும் மேலே போயிடுச்சு. ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே மேலே போயிடுச்சு. மேலே எங்கே போயிருக்கு, போய்கிட்டே இருக்குது. அடுத்த நாளும் போயிடுச்சு. அடுத்த நாளும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாளில் வந்து உங்களுக்கு வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் பை தான் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கனாலும் அடுத்த நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்போ அது பையில் கண்டினியூ ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் லீவரேஜ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். லீவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனோன்னே என்ன பண்ணால் பொறுமையாக ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போயிட்டான். எங்கே ஓப்பன் ஆனால் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 2852 போய் முடிக்கும் போது 2874 கொண்டு போய் முடிச்சிட்டான். ஒரு 20-25 பாயிண்ட் வந்து மேலே போயிட்டான். ஆனால் அது போகிறதுக்குள்ளார மேலே கீழே ஜிக்ஜாக்கா எத்தனை தடவை வந்துட்டு போயிட்டான் பாருங்கள். ஸோ பண்ணலாம், பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் பண்ணுறது ரொம்ப சிரமமாகிடும். பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸில் 5 மினிட்ஸில் வந்து டெய்லியும் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது சொல்கிறேன். ஸ்டாக்கில் டெய்லியும் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப பின் பாயிண்ட்டாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு தைரியமும் கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடிய பக்குவமும் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் ப்ராஃபிட் பண்ணலாம். பட் ஒருவேளை உங்களுக்கு அகென்ஸ்டாக போச்சு, கண்டிப்பாக நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தேன், ஹையர் ஹை பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கிறான், நாளைக்கு ரெக்கவர் ஆயிடுவான் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் ஹோல்டு. ஆஸ் அன் இன்வெஸ்டராக இருக்கீங்களா, ஸ்டாக்குக்கு வந்துருங்க, ஹையர் டைம் ஃப்ரேம் போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. இன்றைக்கி வரலனாலும் உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் கழித்து கூட உங்களுக்கு அது வந்து ப்ராஃபிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகி போயிடும். ஸோ ஸ்டாக்கோட அட்வான்டேஜ் இது தான். கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஏன் வந்து அவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம்.